இந்த வீடியோவில் வந்து நம்ம சர்ஃபேஸை வந்து எப்படி டிஸ்அசெம்பிள் பண்ணலாம், தனித்தனி செக்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்ப்ளைனில் ஸ்கெட்சில் இந்த பிளைனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு செலக்ட் ஆகுது. இப்போ இதை ஃபில் பண்ணிடலாம். ஃபில் ஆப்ஷனில் போய்ட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி இந்த எட்ஜை ஜஸ்ட் ஓகே பண்ணோம்னா இப்போ வந்து ஃபில் ஆகிடுச்சு. அப்டேட் பண்ணிடலாம். இப்போ டிஸ்அசெம்பிள் போய்ட்டு ஆல் செல்ஸ், இதாவது தனித்தனி செக்மெண்ட்ஸை நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ ஆல் செல்ஸ் அப்படிங்கிறத பிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே. இப்போ வந்து தனித்தனியாக நமக்கு பிரிஞ்சிடுச்சு. இப்போ அப்டேட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரூட் போய்ட்டு நம்ம தனித்தனியாக மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். இந்த செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இதை வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்அசெம்பிளில் போய்ட்டு மறுபடியும் வந்து இதை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஓகே. இப்போ அப்டேட்டு. ஸோ வந்து இப்போ கர்வ்ஸ் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம்.